நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த விசேஷித்தமான இந்த மாதத்தில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அநேக காரியங்களை சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஏன் சொல்லித்தரோம், ஏன் கற்றுத்தரோம், சபையில் பேசுகிறோம் என்றால் ஏதோ வெறுமனை வந்து கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. இது நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு ப்ராக்டிஸாக ஒரு பழக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சபையில் ஒவ்வொரு முறை வரும்போது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவியும் திறந்து வைப்பது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் சபைக்கு வருவதற்கு முன்பாகவே ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே இந்த நாளில் என்னோட கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசுங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க அந்த மாதிரி விட்டு கிளம்பும் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது ரொம்ப நல்லது பாருங்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அதை தான் நம்மளை தேற்றும், நம்மளை பலப்படுத்தும், நம்ம ஆற்றும், நமக்கு தேவையான சகலவற்றையும் தரோம் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்குற வசனத்தை ஏதோ இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு அதுபடி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஹாஸ்பிட்டலில் மெடிசன்ஸ் தராங்க. அந்த மெடிசன்ஸை வாங்குறதுனால ஒரு பலன் இல்லை. அந்த மெடிசன்ஸை வாங்கி நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்ணும். உடல் ரொம்ப வீக் ஆகுதுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டானிக் டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. டெய்லி காலையிலையும் நைட்டும் என்ன பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, ரத்தம் கூடும், பெலன் கூடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது காலையிலையும் மாலையிலையும் சொல்லிட்டு சில மாதங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் பலவீனத்துக்காக கொடுக்கும்போது பலனாய் மாறும் பார்க்குறோம். அப்போ அந்த மருந்து என்ன ஆகுது, வேலை செய்யுது. அப்போ எப்போ வேலை செய்யணும், மாத்திரை மருந்து வாங்குறதுனால இல்லை, அது நம்ம உட்கொள்ளும் போது. அது போல தான் வசனம். ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, நீங்கள் கேட்குறீங்க, கேட்டு போகிறதுனால ஒரு பலன் இல்லை. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் பாருங்க, இது வந்து லைஃப் சேஞ்சிங் ட்ரூத்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியங்கள். அப்போ நீங்கள் எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் நீங்கள் சும்மா டைம் பாஸுக்காக அல்லது வந்து ஏதோ ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகணுன்றதுக்காக அல்ல, பக்தியாய் அல்ல, ஏதோ ஒரு மத ரீதியாய் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற மருந்தாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வசனமாக நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசி கொண்டிருக்கிறபடியால் இதை நீங்கள் உட்கொள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை டைஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி வைக்க நீங்கள் பண்ணும்போது இந்த சத்தியம், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பலன் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது உங்களுக்காக கர்த்தர் பேசுறார் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது எனக்காக இல்லை, இது அவங்களுக்குன்றதால பர்சனலாக ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் பேசுகிற வார்த்தை இது எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு, எனக்காக தான் கர்த்தர் பேசினார், நான் மாறுறதுக்காக தான் பேசினார், நான் அநேக காரியங்களை திருத்திக் கொள்ள தான் பேசினார், நான் முன்னேறும்படி பேசினார், என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியே பேசினார் என்று பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பலனாகவும் ஜீவனாகவும் மாறும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு திருவந்தா இருக்கிறபடியால் நான் கொஞ்சம் நேரம் மாத்திரம் ஒரு 40 நிமிஷம் நான் பேசிட்டு நேரத்தோடு நம்ம திருவந்துக்கு முன்பாக நம்ம போகலாம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அநேக மாதங்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கோம். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, இதை நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் விசேஷமாக போன வாரத்தில் வந்து ஹவு டு ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்துவது எப்படின்றது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சப்டைட்டலாக அதை நம்ம தொடங்கினோம். அதில் விசேஷமாக போன வாரம் கம்ப்ளீட்டாக வந்து தேவன் எப்படி தான் பிரியப்படுத்தணும் என்றால் விசுவாசத்தினால தான் தேவன் என்ன பண்ண முடியும், பிரியப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். கடவுள் ஒரு மனிதனிடத்திலிருந்து எதை பார்த்து ஆச்சரியப்படுறார், எதை பார்த்து வாவ் சூப்பர் யூ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதை பார்த்து கர்த்தர் சொல்றார் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து தான். விசுவாசம் என்றால் என்ன, இல்லாத நேரத்திலும் இருக்கிற வண்ணமாய் நம்புகிறது தான் விசுவாசம். அதனால் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் it is the assurance of the faith, the things which we hope for. நாம் எதை நம்புகிறோமோ அது உண்மை என்று, சத்தியம் என்று, இருக்கிறது என்று ஆழமாய் விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அப்படியாப்பட்ட அபாரமான விசுவாசிகளை கர்த்தர் வாஞ்சிக்கிறார், தேடுகிறார். எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், எவ்வளோ பணம் படைத்தவர்கள் நீங்கள், எவ்வளோ படித்தவங்க நீங்கன்றது அதை கர்த்தர் பார்க்கறது இல்லை. அதை பார்த்து கர்த்தர் ஒரு மனிதனும் பெரியவன் உயர்ந்தவன் என்று நம்ம கண்ணோட்டத்தில் பாருங்க, அப்படி கடவுள் பார்க்கறது இல்லை. நம்ம கண்ணோட்டத்தில் நம்ம யாரை பெரிய ஆளாய் நம்ம எண்ணுகிறோம், யாரை நம்ம மதிக்கிறோம், யாரை நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறோம் என்றால் முதல் கேட்டகரியில் பணத்தை தான் நம்ம வைப்போம். அவங்க யாருன்னா இருக்கட்டும், பணக்காரனா அவங்களுக்கு நம்ம மரியாதை தருவோம், பணக்காரனா அவங்களுக்கு முக்கியத்துவம் தருவோம், பணக்காரனா அவங்களை நம்ம பெரிய ஆளா நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அவன் படித்தானோ படிக்கலையோ, முட்டாளோ என்னவோ, ஆனால் பணக்காரனா இருந்தா அவனுக்கு கண்டிப்பாக மரியாதை ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ரெண்டாவது படித்தவங்களா இருந்தா அவங்களுக்கு மரியாதையை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துடுவோம், கனத்தை நம்ம கொடுத்துடுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய கிரைட்டீரியாவில் இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு மதிப்போம், மரியாதையும் நம்ம தருவோம். ஆனால் கடவுள் யாரை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்குறார், கடவுள் யாரை ஆச்சரியமாய் பார்க்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருங்க, கர்த்தர் உங்களை கண்டுக்கிறதுல. ஏன்னா அவர்கிட்ட இல்லாத பணம் ஒன்று நம்ம கிட்ட இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனா உங்க ஞானம் எல்லாம் கடவுளுடைய ஞானத்துக்கு ஒப்பா இருக்க முடியுமா, ஒப்பா இருக்க முடியாது. அப்ப கடவுள் பணத்தை பார்க்கறதால உங்க கிடைக்கிற பணத்தை வைத்து உங்களை கர்த்தர் நேசிக்கிறவராக அவரை பிரியப்படுத்த, உங்க பணத்தை வைத்து அவரை பிரியப்படுத்த முடியாது, உங்களுடைய அறிவை வைத்து அவருடைய பிரியப்படுத்த முடியாது, உங்களுடைய இன்டெலெக்சுவலை வைத்து அவரை பிரியப்படுத்த முடியாது. அவருடைய கர்த்தரை எப்படிதான் பிரியப்படுத்த முடியும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வைத்து தான் அவரை பிரியப்படுத்த முடியும்.
உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கும் போதுதான் அவர் சந்தோஷப்படுறார், அவர் பிரியப்படுகிறார், அவரை நீங்கள் உண்மையாகவே பிரியப்படுத்த முடியும். அதுதான் நம்ம போன வாரங்களை பார்த்தோம். இன்னைக்கு சில உதாரணங்களோட இதை நான் தொடர்ந்து பேச விருப்பப்படுறேன். போன வாரத்தில் விசேஷமாய் மார்க் 11:24 வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் போது அப்பொழுது அது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த உண்டாகும் என்ற வார்த்தையை நான் போன வாரம் பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்க. அது அந்த வார்த்தை மறக்கவும் இல்லை. நீங்களும் அதை விசுவாசிங்க. உண்டாகும் என்று சொல்லுங்க, உண்டாகும் என்று சொல்லுங்க. நான் நம்புறேன் கர்த்தரை. எப்படி நம்பணும்? மேல வாசி 23 1 இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வைகள் என்னவோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகும் சொல்லுங்க, உண்டாகும். ஆமென். அதுதான் விசுவாசம். அப்ப நீங்க உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புறேன், உங்களை தான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றத நீங்க கடவுளுக்கு காமிச்சிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு என்னன்னா செய்ய வல்லவர். அதுதான் எபிரியர் 11:6 வாசிச்சோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபேத். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது. அப்போ நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா நீங்க கடவுளை என்ன பண்ண முடியாது. அப்ப விசுவாசம் இருந்தா பிரியப்படுத்தலாம். அவ்வளவுதான் விஷயம். விசுவாசம் இருந்தா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், நீங்க அவரை பிரியப்படுத்திடுவீங்க. மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் அவரை நீங்க பிரியப்படுத்துறீங்க. அல்லேலூயா. சோ தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 2 உதாரணத்தை இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? The book of Matthew chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அங்க 100க்கு அதிபதின்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க தொடங்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஓகே, வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நீர் கவனிக்கிறீங்களா? நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். கவனிங்க, இப்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு மார்வல் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல மார்வல். அப்படி ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளோ நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும், 10ஆம் வசனமா? மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த படிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் படிக்கும் போது கவனிக்காதவங்களுக்கு நான் மறுபடியும் இதை கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படுறேன். என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு கப்பர்நகூம்ன்ற ஊருக்கு வரும்போது 100க்கு அதிபதி இங்கே வந்தார் என்று சொல்லப்படுது எங்க மத்தேயுல. ஆனால் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தா அங்கே கதை வேற மாதிரி வருது. அங்கே வந்து 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட வரல. 100க்கு அதிபதி வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல இஸ்ரவேலின் மூப்பர்களை அனுப்புகிறார், அவருடைய நண்பர்களை அனுப்புகிறார். மூப்பர்களையும் நண்பர்களையும் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளும்படியாக அவங்க செய்கிறார். அது அங்கே வேற மாதிரி நடக்குது. அஃப்கோர்ஸ் அது ஒவ்வொரு ப்ரொஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காஸ்பல் எழுதுறாங்க. சரி, நம்ம மத்தேயிலே இருக்கலாமே. நம்மளோட பாயிண்ட் வந்து யார் வந்ததுன்னு முக்கியம் இல்லை, என்ன நடந்தது தான் முக்கியம். இப்போ என்ன, 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வேண்டிக் கொள்றான். என்னன்னு வேண்டிக் கொள்றான்? ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதனாக்காரனா இருந்து கொடிய வேதனைப்படுகிறார். அங்க லூக்கால வாசிக்கும் போது அது எங்க எப்படி வாசிக்கப்படுது என்றால், சாகர தருவாயில் இருக்கிறான், சாகர ஒரு நிலைமையில இருக்கிறான். இஸ் இன் த டைம் ஆஃப் டெத். சாகர நேரத்தில் இருக்கிறான், சாக போறான். யாரு? வேலைக்காரன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவன் யார் என்றால் 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்றால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இல்ல. இன்னைக்கு சொல்ல போனா இந்த 3rd கேட்டகரி ஒரு டிஃபென்ஸில் அல்லது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கமிஷனரு அப்படி எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு சிட்டிக்கே பெரிய ஆள்னா கமிஷனர்னு சொல்லுவாங்களே, அது போல் ஒரு இந்த மனுஷன் ஒரு 3rd கேட்டகரியில் ஒரு டிஜிபி லெவலில் இருக்கிற ஒரு மனுஷன்.
இங்க அநேக பேர் சொல்றாங்க நூற்றுக்கு அதிபதினா யாருன்னா 100 பேருக்கு ஒரு அதிபதினு சொல்றாங்க. ஆனா 100 பேருக்கு அதிபதி மாத்திரம் அல்ல, இவருக்கு கீழே அநேக பட்டாலியன்ஸ், அநேக குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. குதிரைப்படை ஒன்று இருக்குது. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா ஈட்டி மனிதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஈட்டி மனிதர்கள் ஒரு 30 பேர் இருப்பாங்க. குதிரை படையில் இருக்கிற ஒரு 30 பேர் இருப்பாங்க. அப்புறம் சண்டை போடுகிற ஒரு 60 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு 100 சாதாரண சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கான ஒரு பவர். அதான் சொல்றேனே, ஒரு சிட்டியில ஒரு 3வது லெவல், 3வது ரேங்க் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். இவர் வந்து சும்மா ஒரு எஸ்பி, ஒரு டிஎஸ்பி அந்த லெவல் இல்லை, ஐஜி லெவல்ல ஒரு கமிஷனர் லெவல்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிற ஒரு மனுஷன் இயேசு இடத்துல ஏன் வராரு அப்படின்னு கேட்டா, ஏன் வராரு? வேலைக்காரன் சொஸ்தமாகும்படி. உங்களுக்கு புரியுதா நான் பேசுற காரியம்? அவ்வளோ உயர்தரப்பட்ட ரேங்க்ல இருக்கிற ஒரு மனுஷன் இயேசு இடத்துல வந்து ப்ளீடிங், ஏன் வந்து வேண்டிக் கொள்றார், பெக்கிங். அவர் கெஞ்சுறார் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து. யாருக்காக கெஞ்சுறார் என்றால் அவருடைய மனைவிக்காக அல்ல, அவருடைய பிள்ளைக்காக அல்ல, அவருடைய வேலைக்காரனுக்காக. வேலைக்காரன் என்றால் 100 பேர்ல இருக்கிற ஒருவன் அல்ல, 100 பேர்கள் வேலைக்காரன் அல்ல, சேவகர்கள், சோல்ஜர்ஸ். ஆனா இந்த இடத்துல வேலைக்காரன் என்று யார் குறிக்கப்படுது என்றால், இதுக்குள்ள அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவங்க வீட்டுல ஒரு அடிமட்ட வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வர்க்கர், ஒரு வீட்டு வேலை செய்கிறவன், அல்லது இன்னும் சில பேர் சொல்றாங்க ஒருவேளை அவங்க வீட்டுடைய ஸ்லேவ், வீட்டு அடிமையா இருக்கலாம். அந்த வீட்டுக்காக உழைக்கிறவன், கிளீன் பண்றவன், சமைக்கிறவன், அவன் துணியை கசக்கிறவன், இப்படியாப்பட்ட ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு அடிமையா இருக்கலாம் என்று சொல்றாங்க. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி அவ்வளவு உயரான ஒரு ஜாப்ல இருக்கிற ஒரு மனுஷன் யாருக்காக இயேசு கிறிஸ்து கிட்ட இறங்கி வந்து வேண்டிக் கொள்றார் என்றால், வீட்டு வேலைக்காரனுக்காக அல்லது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அடிமைக்காக இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறார். இதை கேட்கும் போது நம்மளுக்கு 2 கேள்வி உதிக்குது. என்னன்னு கேட்டா, ஒன்னு, இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு நல்லவர் பாருங்க, என்னதுங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு வீட்டு வேலைக்காரனுக்காக அவர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கெஞ்சின்னு இருக்கிறார். வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமைக்காக இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டிருக்கார் என்றால், இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு நல்லவங்க பாருங்க. வேலைக்காரனை சாப்பிட்டு விடு, இன்னொரு வேலைக்காரன் இருக்கிறானேன்றது விட்டு விடாம அந்த வேலைக்காரனுக்காக அவ்வளோ இறங்கி வராருன்ற மாதிரி நமக்கு தோணுது. அவங்களுக்கு இன்னொன்று தோணுது. என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா, வேலைக்காரன் எவ்வளோ நல்லவனா இருந்தா நூற்றுக்கு அதிபதியே இங்க வராரு. அவன் வந்து சும்மா ஏதோ சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு போறவன் அல்ல. அவன் எவ்வளவு உண்மையும் உத்தமமும் நம்பிக்கை உள்ளவனாய் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருப்பான் என்றால், ஏன்னா வேலைக்காரன் ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. சம்பளம் கொடுத்தா யாருன்னா வேலை செய்வாங்க. இவர் ஒரு பெரிய பணக்காரன், நூற்றுக்கு அதிபதி. அவனுக்கு இந்த வேலைக்காரன் 1000 வேலைக்காரன் வருவானா, அவன் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தால் அவனுக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வேண்டிக் கொள்றார் என்று பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டிக் கொள்றார். இயேசு பார்க்கிறார், இவர் பெரிய ஹை ரேங்க் இருக்கிற ஒரு ஆளாச்சு, இவரே வந்து வேண்டிக் கொள்றார் என்றால் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இயேசுவே சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இயேசு சொல்றார். பர்மிஷன் கிராண்டட். எதற்காக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைச்சிச்சு. இயேசு ஏன் இந்த நூற்றுக்கு அதிபதி யார் என்றால், அவன் ஒரு புறஜாதி, அவன் அவனுடைய ரோமர், ஒரு ரோம தேசத்தின் ஒரு பிரஜையா இருந்திருக்கலாம் அல்ல, அவன் ரோம் பிரஜையா தான் இருப்பான். அவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போலாம், அவனுக்கு எப்படி அவனுக்கு ஏன் உதவி செய்யணும் என்றால், அதுக்கு லூக்கால பதில் இருக்குது. லூக்கால வந்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நீர் கண்டிப்பா என்ன பண்ணும், உதவியை செய்யணும். ஏன்னா அவன் அந்த உதவியை பெற பாத்திரவான். காரணம் என்னன்னு கேட்டா, அவன் நம்முடைய மக்களை அதிகமா நேசிக்கிறான், இந்த ஜனங்களுக்காக ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபாலயத்தை யார் கட்டி கொடுத்திருக்கிறது? நூற்றுக்கு அதிபதி கட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லாமே, ஒரு சாதாரணமாய் இப்போ ஒரு இடத்தை வாங்கி ஒரு சர்ச்சை கட்டணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் உட்கார மாதிரி ஒரு சர்ச் கட்டணும்னா கம்மினா ஒரு 50 லட்சம் ஆகும். ஒரு நல்ல சர்ச் கட்டணும்னா எவ்வளோ ஆகும்? 50 லட்சம் ஆகும்.
இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, இந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கடவுளை அவங்க ஆராதிக்கும்படியாய் இவன் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார் என்றால் அந்த 50 லட்சம் ரூபாய் சின்ன அமௌண்ட் இல்லை, அது உண்மையாவே பெரிய அமௌண்ட். அப்போ மற்றவர்களுக்கு ஒரு டொனேஷனா அவர்கள் அவங்க கடவுளை வணங்குறதுக்காக இவர் தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கார் என்றால் இவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் இயேசு கிட்ட சொல்றாங்க, இவர் யார், இவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு. ஸோ இது இயேசு கேள்விப்பட்ட பின்னாடி தான் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றவங்கள வேலைக்காரன சொஸ்தமாக்குறேன்னு சொல்லும் போது அதற்கு 100க்கு அதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன சொல்றார் என்றால், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. ஏன் இந்த வார்த்தையை சொல்றார்? இவர் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாரு, ரொம்ப ஏழை. நம்மளும் சில நேரத்தில் பாருங்க, நம்ம வீட்டில் வந்து சில பேர் கூப்பிடுறதுக்கு நம்ம கொஞ்சம் வெக்கம். நம்ம வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம வீடு வந்து நல்லா இல்லையே, நம்ம வீடு இன்னும் பெயிண்டிங் பண்ணலையே, நம்ம வீடு இன்னும் சரி பண்ணலையே, நம்ம வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லையே, அதனால மற்றவர்களை கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வெக்கப்படுவோம். அப்ப அது போல வெக்கத்தை இவர் படுறாரான்னு கேட்டா இல்ல. இவர் 100க்கு அதிபதி, இவர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறார். உண்மையாய் சொல்ல போனா இவர் மிகப்பெரிய பங்களோல தான் இவர் கண்டிப்பா வாழ்ந்திருப்பார். அந்த வீடு ரொம்ப அருமையான வீடாக தான் இருக்கும், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக தான் இருக்கும், ரொம்ப நலமான வீடாக தான் இருக்கும். ஏன்னா இவருடைய சம்பளம் உயர்வு பெருசு, இவருடைய உத்தியோகம் பெருசு, இவர் இருக்கிற நிலை ரொம்ப பெருசு. அப்ப வீடு நல்லா இல்லைன்றதுக்காக இயேசுவை அழைக்கல. இவர் ஏன் இயேசுவை அழைக்கல என்றால், நான் பாத்திரவான் அல்ல, ஐ டோன்ட் டிசர்வ். நான் ஒரு புற ஜாதியா இருக்கிறேன், நான் ஒரு யூதன் அல்லாதவன், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு எங்களுக்கு தகுதியே இல்லை, நான் பாத்திரவானே இல்லை. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற, என்னப்பா நீ சுகம் வேணும்னு கேட்குற, நான் வரேன்னு சொல்கிறேன், வந்தாலும் நீ வேண்டான்னு சொல்கிற, என்னதான் உனக்கு வேணும்? அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது தான் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. என்னன்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, அதுக்கு நான் பாத்திரவன் அல்ல, ஆகிலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. நான் என்ன விரும்புகிறேன் என்றால், இயேசு வருவார் என்றால் ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே சொல்லுவோம். அம்மாவா இல்லையாங்க, ஐயோ தயவு செய்து வாங்காண்டவரே, வருது மாத்திரம் இல்லை, சகையும் மாதிரி நம்ம சொல்லிடுவோம். எங்கள் வீட்டில் வந்து தங்கி இருந்து இயேசு சொன்னார்ல, நான் இன்றைக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் இல்லை வருஷம் ஃபுல்லாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தங்கலாம், நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையாங்க? ஏன்னா இயேசு வரார் என்றால் நம்ம வீட்டுக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, சந்தோஷமான செய்தி. அதான் பாருங்க, நம்ம ஃபாதர் ஒரு பழைய பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும், இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் வேதனைப்படுங்கள். ஏன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு, அதனால என்ன பண்ணுங்க, வேதனையா படுவோம், என்ன படுவோம், எல்லாரும் கொண்டாடுங்கள், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அப்புறம் இயேசு வருவார் என்றால் நம்ம வீட்டுக்கு கவலைப்பட மாட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், செலிப்ரேட், கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆனா 100க்கு அதிபதி சொல்றாரு, நீங்க வராதீங்க ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை போதும் எனக்கு. இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, மற்றவர்கள் தேவாலயத்தில் மற்றவர்கள் அவங்க கடவுளை வணங்குறதுக்காக 50 லட்சம் கொடுத்து தேவாலயத்தை கட்டி கொடுத்த மனுஷன், பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிற மனுஷன், நல்ல வேலையில் இருக்கிற ஒரு மனுஷன், இந்த வேலைக்காரன் வியாதிப்பட்ட உடனே இந்த வேலைக்காரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மற்ற டாக்டரை பார்க்காம இருந்திருப்பாரா? இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட உடனடியே ஃபர்ஸ்டே வராரா, லாஸ்டா வந்திருப்பாரா? என்ன கேட்டா, எல்லா வைத்தியத்துக்கும் போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தன் வேலைக்காரனுக்கு செய்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பலனில்லாதனால தான் கடைசியா இயேசு கிறிஸ்து கிட்ட இவரே வந்துட்டு இருக்கிறார். அப்ப நான் என்ன விரும்புறேன் என்றால், மற்றவர்களுக்காக இவ்வளோ செலவு பண்ண ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அநேக பணத்தை இவர் கண்டிப்பா செலவழித்திருப்பார். அதுதான் நான் நம்புறேன். அநேக பணத்தை செலவழித்து எப்படியாச்சும் என்னுடைய பிரியமான வேலைக்காரன், அப்படித்தான் லூக்கால போட்டிருக்கார், டியர் சர்வன்ட், அவருக்கு பிரியமாயிருந்த வேலைக்காரன், அந்த வேலைக்காரனுக்காக அநேக செலவழித்தார். அநேக செலவழித்திருந்தாலும் அதுல பலன் கிடைக்காதனால தான் இயேசுவிடத்துல வரார். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட இவர் வேண்டுகிற ஒரே ஒரு காரணத்தமாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தையை பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, ஒரு டைம் சும்மா அதை பண்ணி பார்க்கலாம், ஒரு டைம் சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பண்ணு போயிடலாம். ட்ரையல் பண்ணல, இவரு ட்ரையலுக்காக வரல, ஏதோ சும்மா 10ஓடு 1 11 மாதிரி நம்ம ட்ரையல் பண்ணு போகலாம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவர் எப்படி பேசுறார் என்றால், அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பார்க்கலாம் அல்ல, ஆவான் அப்படின்னா எவ்வளவு கேரண்டியா சொல்றான் பாத்தீங்களா. அப்புறம் இதோட முடியல, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், என்னன்னா
நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருவனை நீர் போ என்று சொன்னால் அவன் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான். அப்புறம் இதை செய் என்றால் அதை செய்கிறான். அப்புறம் இதை செய்ய என்றால் அதை செய்கிறான். பொது இது பாருங்க, இந்த பகுதி மாத்திரம் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், இந்த பகுதிக்கு கீழ்பட்டவன், இந்த பகுதி மாத்திரம் சிங்கே ஆவாத மாதிரி. இதுக்கு மேல இருக்கிற வசனம் வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லிட்டான். அடுத்தது கீழே 10வது வசனத்தை வாசிக்கும் போது வந்து இயேசு இதை கேட்ட போது ஆச்சரியப்பட்டு, எது ஒரு வார்த்தை மாத்திரம். ஆனா நடுவில் ஏன் ரிலேட்டடே ஆகாத ஒரு சம்பவத்தை இந்த 9ஆம் வசனத்துல வந்து ஏன் அந்த 100க்கு அதிபதி பேசுறான் என்றால், அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், நானும் அதிகாரத்தில் இருக்கிறேன், என் கீழே பல பேர் வேலை செய்யறான், நான் ஒருத்தனை போன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், போவான். எப்படி சொல்லுவான், வார்த்தையினால சொல்லுகிறான். அப்படி தானேங்க. இவன் உக்காந்துன்னு அவனுடைய சேர்ல அவனுடைய ஆஃபீஸில் உக்காந்துன்னு போப்பா போயிட்டு அந்த வேலையை செய்யன்னு சொன்னா வார்த்தையால் சொல்லுறான். இந்த வார்த்தை அந்த வேலைக்கார நிறைவேற்றுகிறான். ஆமாவா இல்லையாங்க? இவர் போய் சேர்தல. 100க்கு அதிபதி உட்கார்ந்து கொண்டு ஒரு சின்ன வேலையை செய்கிறான். என்னன்னா, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த ஆளை போய் கொண்டு வா, போய் நீ அந்த ஆளை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது இவன் வார்த்தையாய் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை வேலைக்காரர்கள் நிறைவேற்றுகிறார்கள். புரியுதுங்களா நான் பேசுற காரியம்? தயவு செய்து புரிந்து கொள்ளும். ஒருவனை அழைத்து கொண்டு வா என்றால் அவன் போய் அழைத்து கொண்டு வருவான், ஒருவனை போன்னு சொன்னா அவன் போவான், இதை செய்ய செய்வான். ஏன்? இவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறபடியால இவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. இது இவன் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். இதைத்தான் இவன் சொல்றான். ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்பற்றவனா இருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படுக்கும்படி சேவகரும் உண்டு, நானும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகனும் உண்டு என்றால் அவர் ஒரு லிமிட்டை சொல்றார். எனக்கு கீழ்ப்படுறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க எவங்க கீழ்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நான் ஒன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. இதை சொன்னவனே ஏன் இயேசு ஆச்சரியப்படுறா, இவன் ஆப்வியஸா என்ன சொல்ல வரான்னு கேட்டா, ஆண்டவரே நான் எப்படி அதிகாரத்துக்கு கீழ்பற்றவனா இருக்கிறோ நீங்களும் அதிகாரத்துக்கு கீழ்பற்றவனா இருக்கிறீங்க. நாங்க எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகருக்கு ஒன்று சொல்லும் போது அது நிறைவேறுது, அவங்க கீழ்படுகிறாங்க. அதே போல நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க என்று ஏன் சொன்னார் என்றால், நீங்க ஒன்று சொன்னா அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. எனக்கு கீழ்பட்டு உங்ககிட்ட நான் ஒன்று சொன்னா அது நடக்குது பாத்தீங்களா, அது போல நீங்க ஒன்று சொன்னா நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் ஒரு லிமிட்ல இல்லை, ஒரு லிமிட்ல இல்லை. எனக்கு இவங்க தான் கீழ்பட்டிருக்காங்க, இந்த 100க்கு அதிபதி 100 பேர் தான் கீழ்பட்டிருக்காங்க, அந்த குதிரை வீரர்கள் தான் கீழ்பட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு சகல உலகமும் கீழ்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும், பூமி கீழாகிற எல்லா முழங்காலும் முழங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும் என்னன்னு, இயேசுவே ஆண்டவர் என்று. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார், சகலவற்றும் அவருக்கு கீழே இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு. இதை யார் புரிந்து கொண்டது? யார் புரிந்து கொண்டது? 100க்கு அதிபதி புரிந்து கொண்டு சொல்றார். இயேசு இதை கேள்விப்பட்டவன ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்படுறார். இயேசு சொல்றார், நான் வந்து சுகமாக்குறேன்னா, இவன் சொல்றான் வேண்டாண்டவரே, நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுல காலை வைக்கணும், அந்த வியாதிஸ்த மேலே கை வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இப்போ அற்புதம் யார் தருது? இப்போ அற்புதம் யார் செய்யுது? அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இயேசு சொல்றார் கடைசியில, இந்த 8ஆம் அதிகாரத்தின் கடைசினா 13 பாருங்களேன், 13 பாருங்களேன், 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, அற்புதம் எதனால உண்டானது? எஸ், இயேசு சொல்றாரு நான் வந்து சுகமாக்குறேன் போது அவன் சொல்றான், நீங்க வரத்துக்கு பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சரிப்பா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உன் வேலைக்காரன் சுகமாவானாக அப்படின்னு இயேசு சொல்ல, இயேசு சொல்றாரு நீ போ, சொல்லுங்க, நீ விசுவாசித்தபடி as you have believed, அப்படிதான் போடுறாங்க பாருங்க, as you have believed so let it be done for you. நீ விசுவாசித்தபடியே உனக்கு
என்ன நீ விசுவாசிக்கிற? என் வேலைக்காரன் பாதி நல்லாயிட்டா, கொஞ்சங்க இப்படிக்கிறாரு, கொஞ்சம் நார்மலா இப்படி வந்தா போதும், அவ்வளவு விசுவாசிக்கிறியா? படுத்துனுக்கிறாரு, ஏஞ்சி உக்காந்தா மாத்திரம் போதும், நீ விசுவாசிக்கிறியா? இல்ல பேசாம இருக்கிறாரு, பேசினா மாத்திரம் போதும் விசுவாசிக்கிற? எவ்வளவு விசுவாசிக்கிற நீ? வாட் இஸ் யோர் பிலீஃப்? நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொல்லுங்க, மறுபடியும் பாருங்க, அவன் கம்ப்ளீட்டா சுகமாவானாக சொல்ல, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? நீ என்ன விசுவாசிக்கிறியோ அப்படியே உனக்கு ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படும்படியாய் செய்தவன் இந்த 100க்கு அதிபதி. அப்ப கடவுள் எதுல பிரியப்படுறார் என்றால் நம்முடைய விசுவாசத்தை. எவ்வளவு கடவுளை நீங்க நம்புறீங்க, எவ்வளவு கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இட்ஸ் a மேட்டர். நீங்கள் என்னவென்று விசுவாசிங்களோ அதுதான் மேட்டர், மற்ற காரியங்கள் அல்ல. மற்ற எதையும் கடவுள் பார்க்கறது இல்ல. யூ கான்ட் ப்ளீஸ் காட் வித் எனிதிங் எல்ஸ். வேற எதுலயும் நீங்க பிரியப்படுத்த முடியாதுங்க. கடவுள் ஒருத்தன் வந்து வீட்டுக்கு வராதுன்னு சொன்னா அது வருத்தமான வார்த்தை தானே. வரேன்னு நான் சொல்றேன், வராதன்னு சொன்னா அது எப்படி இருக்குது பாருங்க. இயேசுவே வரேன்றாரு, வராதன்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் பார்த்து எங்களுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நீங்களாம் எங்க வீட்டுல பாத கால் வைக்கிறதுக்கு. ஆனா ஒரு வார்த்தை, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? உங்களுக்கு ரிஸ்கே வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். ஏன்னா உங்க கால்கள்ல நான் நம்பல, உங்க கைகள்ல நான் நம்பல, உங்க வார்த்தையில் நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வார்த்தை நம்புறேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் இந்த உலகங்களை உண்டாக்குனது, அந்த வார்த்தை தான் இருளை வெளிச்சமாய் மாத்தினது, அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்குறபடியால அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான் என்று ஒரு புறஜாதி மனிதன் அறிந்திருக்கிறான். நீங்க எவ்வளவு அறிந்திருக்கிறீங்க கடவுளை? அதுதான் நாலேஜ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். கடவுளை எப்படியாக அறிந்திருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் எவ்வளோ சபைக்கு வந்தாலும், எவ்வளோ கடவுளை தேடினாலும், இன்னும் அந்த பழைய வாழ்க்கை போகல, இன்னும் அந்த தவறான நம்பிக்கைகள் போகல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரர் வரட்டும், வீட்டுக்கு ஊழியக்காரர் வரட்டும், பாஸ் இயேசு கிறிஸ்து வரேன்றாரு, வரட்டும் வரட்டும் வரட்டும். ஆனா வேலைக்காரன் சொல்றான், சார் 100க்கு அதிபதி சொல்றான், அவர் வரணும்னு அவசியம் இல்லை. வார்த்தை, வார்த்தை, ஏன்னா இட் ஹாஸ் a great power. அந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. இவன் தெளிவா புரிந்து கொண்டா, இயேசுவை விட இயேசு கிறிஸ்து இயேசுவை விடன்னு சொல்றதை விட இயேசு வருவதை விட இயேசுவின் வார்த்தை மிக வல்லமை உள்ளது. இயேசு வருவதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனா அவர் பேசுற வார்த்தை ரொம்ப ஃபாஸ்ட். இப்போ பேங்க்ரோம் ரொம்ப லேட்டு ஆண்டவரே, நீங்கள் நடந்து வந்து அந்த டிராஃபிக்கில் அந்த சந்துவிலலாம் நொழிஞ்சு, அந்த ஒன்வேலாம் நொழிஞ்சு, வேலைக்காரனை சுகம் பண்ணுறதுக்குள்ளே அவன் செத்தா கூட செத்துருவான். அதனால பேசாமல் கேஜிஎஃப்லேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற அதே டைமில் அவன், ஏன்னா பஸ்ஸை விட, ட்ரெயினை விட, காரை விட வார்த்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான் பாருங்க, டிராஃபிக் மாதிரி தான். இயேசு போகும்போது மனமன்னு போக மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஜனங்க நெருக்கினே இருக்கும். லாசரு செத்துன்னு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டுக்கு போகிறது எத்தனாம் நாள் போறாரு? ஏன்? டிராஃபிக். ஜனங்க விடவே மாட்டேங்கிறாங்க, மடமன் நடக்கவே விடுமா, நெருக்குறாங்க. அதனால தான் இவன் ரொம்ப புத்திசாலியா லாசரு கதையை ஒரு வேலை படிச்சிருப்பான்னு தெரியல, நீங்க வந்ததுக்குள்ளேயோ அடக்கம் பண்ற மாதிரி ஆயிடும் ஆண்டவரே, அதனால ஒரே வழி, நீங்க பேசிடுங்க போதும். இங்க பேசுனீங்கன்னா அதே டைமுக்கு அங்க அவன். எவ்வளவு புத்திசாலிங்க பாத்துங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கணும் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். அந்த தெளிவா இருக்கும்போது நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. வார்த்தையில வல்லமை இருக்குது. இயேசு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. இயேசு சொல்றாரு பாருங்க, உன் விசுவாசத்தின் படியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் விசுவாசத்தின் படி. நீங்க எப்படி இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியங்க. எப்படி விசுவாசிங்க அது ரொம்ப முக்கியங்க. சும்மா ஏதோ கடவுளை நம்புறேன், கடவுளை நம்பி தான் வந்தேன், அப்படியா இல்ல. இந்த மாதிரி விசுவாசம் மரண தருவாயத்துல இயேசு தான் என் ஆண்டவர், நான் அவரை நம்புகிறேன். ஆண்டவரே, உங்க வார்த்தை என்னை பிழைப்புற்றும், உங்க வார்த்தை எனக்கு ஜீவனை உண்டு பண்ணும், உங்க வார்த்தை என்னை வாழ வைக்கும், உங்க வார்த்தை என் வாழ்க்கையில கொண்டு வரும். வாசிங்க லூக்கா 7 போங்களேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். லூக்கா 7 அங்க வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளோ நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை அப்படின்னா சுகம் ஆனானல, சுகம் ஆயிட்டு இருக்கிறான். அப்ப எப்ப சுகமானா? எப்ப இயேசு வார்த்தையை பேசினார், உன் விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக கடவுது என்று சொன்னாரே, அப்பவே அவன் சுகம் ஆயிட்டான்.
இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும் என்றால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அது எதனால என்றால் உங்களுடைய விசுவாசத்தினால மாத்திரமே. நீங்க எவ்வளோ நற்கிரியைகள் செய்யுங்க, நீங்க எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுங்க, நீங்க எவ்வளோ உங்க ரத்தத்தை வேர்வையா கூட சிந்தி ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தை போட்டு பிரண்டி உருண்டி கத்தி கூச்சல் பட்டு என்ன பண்ணாலும் உங்களுடைய விசுவாசத்தை வைத்து தான் அதுதான் சொன்னாங்க பாத்தீங்களா, உன்னுடைய விசுவாசத்தின் படி உனக்காக கடவுள். உன் பலத்தின் படி அல்ல, உன் அறிவின் படி அல்ல, உன் ஆற்றலின் படி அல்ல, உன் விசுவாசம் படி. நீங்க எந்த அளவுல கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுல தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்களை சுகப்படுத்தவும் அவர் நினைக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு அவரை விசுவாசிக்கிறீங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இட்ஸ் a life of faith. இதை நான் விட்டுட்டு வேற தொடங்கலான்றது நான் நினைக்கிறேன். ஆனா இதை விட்டுட்டு தாண்டி போக முடியல. காரணம் என்ன? இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கையை விட்டு நான் வேற திரும்பவே மாட்டேன். அவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் மாற்றி கொள்ளவே மாட்டேன். எனக்கு 1000 நஷ்டமாகட்டும், 1000 லாபம் ஆகட்டும், ஆனா என் நம்பிக்கை ஒன்னே ஒன்று, தேவனை அறிகிற அறிவு மட்டும்தான். அவரை நான் முழுமையாய் நம்புவேன். உங்க வாழ்க்கை குறித்து பெரிதாய் நீங்கள் விசுவாசிங்க. பெரிய காரியங்கள் நடக்கும் என்று விசுவாசிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிங்க. பரிபூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார் விசுவாசிங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, என் கையில ஒன்றும் அற்புதம் இல்லை, வல்லமை இல்லை, நம்ம ஏதோ சும்மா மேஜிக் பண்ற இடத்துக்கு நம்ம வரல. இங்க ஒரே ஒன்று தான், அவரை நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க. அவரை நீங்கள் ஆழமாய் விசுவாசிப்பீர்கள் என்றால், முழு மனதோடு கூட விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த 100 சொன்னது போல அவர் வார்த்தை மேலே நீங்கள் விசுவாசிக்கும் என்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசிக்கிற பிரகாரம் உங்களுக்கு ஆகும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு தீர்மானத்தை எடுங்க, நீங்க என்னத்தை விசுவாசிக்க போறீங்க? என்ன ஏதாச்சும் இருக்குதா விசுவாசிக்கிறதுக்கு? எவ்வளோ இருக்குதுங்க, எவ்வளோ இருக்குது விசுவாசிக்கிறதுக்கு. விசுவாசிங்க. எல்லாம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு படி, அடுத்த வேலை ஆகாரம் கூட இருக்குதோ இல்லையோ, ஆனா அடுத்த வேலை ஆகாரத்தை அவர் எனக்கு போஷிக்கிறோம் வல்லவரா இருக்கார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த நாள், நாளைக்குன்ற நாள் எனக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல, ஆனால் நாளை நாள் எனக்கு நல்லா தான் இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லாம் படியும் விசுவாசத்தில் எடுத்து வைப்போம். தொடர்ந்து அநேக காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.